ஐயா இந்த உடலும் உள்ளவள்தான் அன்பர் உமக்காகத்தான். இது மாதிரி கர்த்தர் எவ்வளவு காரியத்தை உங்களோட சொல்லியிருக்கார், உன் குடும்பத்தோட சொல்லியிருக்கார், தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லியிருக்கார், வசனம் இருக்கிறார். இதெல்லாம் உன் இருதயத்தில் நீ ஏற்றுக்கொண்டு செபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உனக்கே அது இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு சிந்தை உனக்குள் வருகிறது. அதை கேட்டார் போல் பலர் சொல்றாங்க, நீ சும்மா விவரம் இல்லாத ஜெபம் செய்யாத, இப்படிலாம் கேட்டா எங்க தெய்வம் கொடுப்பார், உன் வாழ்க்கைக்கு ஏத்தாப்புல செபி அப்படின்னு பல பேர் உன்கிட்ட சொல்லலாம். விரக்தி அடையத்தக்க வார்த்தைகளை பேசினாலும் உன் விசுவாசத்தை விட்டு விடாதே, அதை கவனியாதே, அதை கவனியாதே, இருதயத்தில் வச்சுக்காத. உன்னை அழைத்த தெய்வம், உனக்கு வாக்கு பண்ணின தெய்வம், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் அதை செய்து முடிப்பார். 1000 வருஷம் கர்த்தருக்கு ஒரு நாள் போல் இருக்கிறது. ஒரே நாளிலே, ஒரே நிமிடத்திலே கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்யாதிருப்பாரோ? தேசத்தை வேவுவாப்பதற்கு புறப்பட்டு போனவர்களில் 10 பேரும் சொன்னார்கள், அவர்கள் ராட்சசர்கள், அவர்களோடு யுத்தம் பண்ணினால் ஜெயிக்க மாட்டோம். ஆனா 2 பேர் சொன்னாங்க, இல்லை, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அவர்கள் நம்முடைய பார்வைக்கு ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய பார்வைக்கு கொஞ்சமானவர்கள். அதை பத்தி யோசிக்காதீங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் யுத்தத்துக்கு போவோம், அவர்களை ஜெயிப்போம், அவர்களை பிடிப்போம், அவர்களை அழிப்போம், நம் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். குடும்பத்துல 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 உடன் பிறந்தவர்கள், உன்னோடு ஊழியம் செய்கிறவர்கள், உன்னோடு விசுவாசியாய் இருக்கிறவர்கள் உன்னை மனம் தளர்ந்து போக செய்வார்கள். நீ அதை கவனியாதே. கர்த்தர் சொல்றார், அதை கவனிக்காத. விசுவாசத்துல ஜெபிச்சிட்டே இரு, ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இரு. கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் தாமதம் செய்வதில்லை, அவர் மௌனமாய் இருப்பதும் இல்லை, தன் கிரியையை அடக்கிக் கொள்வதும் இல்லை. அப்படி பல பேர் இன்றைக்கு இந்த ஆராதனையிலே இந்த செய்தி கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் இருதயத்தில் நினைச்சு விரக்தி அடைஞ்சு, வேணாம் ஏதோ வாழ்க்கை அப்படியே போட்டு அப்படின்னு நினைச்சு நீங்க வந்திருக்கிற, கர்த்தர் சொல்ற, இதெல்லாம் யோசிக்காத. யாரோ எதுவோ சொல்லட்டும், உன் சரீரத்துல பலவீனம் இருக்கிறது, நீ செத்து போயிடுவ, உனக்கு நீ வாழ்க்கையே கிடையாது, நீ இனி தலைவன் ஆக மாட்டாய், இனிமேல் நீ அரசன் ஆவதில்லை, இனிமேல் உன் பிள்ளைகளின் பிள்ளை நீ பார்க்க முடியாது, நீ நினைக்கிறது மாதிரிலாம் நீ உயர்வை பார்க்க முடியாது, நினைக்கிறது மாதிரிலாம் ஒரு ஜெயத்தை நீ பார்க்க முடியாது என்று பல பேர் உன் இருதயம் உடைந்து போகும் நிலையில் உன்னோடு சொல்லலாம். நீ அந்த வார்த்தையை கவனியாதே. தெய்வத்தால் நிறுத்தப்பட்ட தீர்க்கதரிசியா சொல்றேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்போஸ்தலனா சொல்றேன், கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை கர்த்தர் எதை சொன்னாரோ அதை செஞ்சு கர்த்தரோட மேன்மையாய் வைக்கிறார். ஆகையால் நீ வேறு எதற்கும் செவி சாய்க்காதே, தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும் செவி சாய்த்து, பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும் செவி சாய்ச்சுக்கோ, வசனத்துக்கு மட்டும் செவி சாய்ச்சுக்கோ. வேற எதையும் நீ கவனியாதே, வேறு எதையும் கவனியாதே. கர்த்தர் ஒரு புதிய சரித்திரத்தை உங்கள் வாழ்க்கையில் தரப்போகிறார். இந்த மாதம் இந்த கிரியை நடக்கும். இந்த மாதம் இந்த செயலை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் நம்முடைய சந்ததியின் வாழ்க்கையில் செய்வார், நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் செய்வார். உன் இருதயத்தை இழைக்க பண்ணினவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். சபையே, உன் காதுகளை விருத்த சேதனம் உள்ள காதுகளாய் வைத்துக்கொள்.
அப்பா சொல்ற வார்த்தை மட்டும் நீர் பேசும், நீர் சொல்றது மட்டும் என் காதுக்கு வந்தா போதும் ஆண்டவரே. சத்துரு ஒருவேளை சவால் விடுத்துக் கொண்டு பலதையும் பேசலாம், உன்னை தூஷிக்கலாம், உன்னை அவமானப்படுத்தலாம், உன்னை அசட்டை பண்ணலாம். நீ கலங்காதே. உன்னை அழைத்த கர்த்தர் அவர் சொன்னதை செய்யும் அளவு தெய்வ சமூகத்தில் பொறுமையோடு இரு. கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வைத்த விசுவாசத்தை விட்டுவிடாதே. ஒரு தொட்டு வார்த்தை ஆண்டவர் உனக்கா போட்டு தந்தார்ல, ஒரு சின்ன துண்டு வார்த்தை ஆண்டவர் போட்டு தந்தார்ல, அதை இதயத்தில் பதிச்சு வச்சுக்க. அது நடக்கும், அது நடக்கும், அது நடக்கும், நிச்சயமா நடக்கும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்ய முடியும். நம்ம சபைக்கு செஞ்சு சொன்னதை ஆண்டவர் செய்வார். நம் குடும்பங்களுக்கு சொன்னதை கர்த்தர் செய்வார். உனக்கு சொன்னதை கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீர்களா? உமக்காகத்தான் ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா,